ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 89. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு அதை விட இது நல்லா இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் பெட்டர் தென் தேட். This is better than that. அதை விட இது நல்லா இருக்குது. This is better than that. அடுத்து, இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. Sooner or later you will understand it. Sooner or later you will understand it. Sooner or later you will understand it. எனக்கு அதெல்லாம் பழகி போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் பழகி போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் பழகி போயிடுச்சு. ஐ எம் யூஸ்ட் டு தேட். ஐ எம் யூஸ்ட் டு தேட். ஐ எம் யூஸ்ட் டு தேட். சரி, இங்கே நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, சரியா? நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு அதெல்லாம் பழகி போயிடுச்சு அப்படிங்கிறதையும், எங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உன்னோட ஒய்ஃபுக்கு தெரியுமா? இந்த விஷயம் உன்னோட ஒய்ஃபுக்கு தெரியுமா? Does your wife know this matter? Does your wife know this matter? இந்த விஷயம் உன்னோட ஒய்ஃபுக்கு தெரியுமா? Does your wife know this matter? அதே தான், இந்த விஷயம் உன்னோட அப்பாவுக்கு தெரியுமா? இந்த விஷயம் உன்னோட அப்பாவுக்கு தெரியுமா? Does your dad know this matter? Does your dad know this matter? Does your dad know this matter? அடுத்து, உன்கிட்ட இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை. உன்கிட்ட இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை. ஐ எம் நாட் இன் அ மூட் டு டாக் டு யூ. ஐ எம் நாட் இன் அ மூட் டு டாக் டு யூ. ஐ எம் நாட் இன் அ மூட் டு டாக் டு யூ. அடுத்து, அவகிட்ட இப்போ பேசுகிற மூடில் இல்லை. அவகிட்ட நான் பேசுகிற மூடில் இப்போ இல்லை. அவகிட்ட இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை. அதான், ஐ எம் நாட் இன் அ மூட் டு டாக் டு ஹர். I'm not in a mood to talk to her. I'm not in a mood to talk to her. I'm not in a mood to talk to her. அடுத்து, அவள் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவள் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல சொல்லல. She doesn't seem to understand me. She doesn't seem to understand me. She doesn't seem to understand me. அடுத்து, அவன் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவன் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. சிம்பிள். He doesn't seem to understand me. He doesn't seem to understand me. He doesn't seem to understand me. அடுத்து, நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். ஏன் நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்க வேண்டும். சொல்லியிருந்திருக்க வேண்டும். நீ என்னிடம் சொல்லியிருந்திருக்க வேண்டும். நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதான். You should have told me. You should have told me. You should have told me. வேற என்ன உனக்கு வேணும்? வேற என்ன உனக்கு வேணும்? வேற என்ன உனக்கு வேணும்? What else do you want? What else do you want? What else do you want? உங்கள் பையனுக்கு வயசு எத்தனை? உங்கள் பையனுக்கு வயசு எத்தனை? How old is your son? How old is your son? How old is your son? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா? Did you miss the bus? Did you miss the bus? Did you miss the bus? 6 மாதத்துக்கு முன்னாடியே சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடியே சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். I quit smoking 6 months ago. I quit smoking 6 months ago. நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். I quit smoking 6 months ago. I quit smoking 6 months ago. அடுத்து, கொடுத்த டைமுக்குள்ளே என்னால் அதை முடிக்க முடில. கொடுத்த டைமுக்குள்ளே என்னால் அதை முடிக்க முடில. எப்படி சொல்லலாம்? I couldn't finish it within the given time. I couldn't finish it within the given time. கொடுக்கப்பட்ட நேரம், given time. I couldn't finish it. என்னால் முடிக்க முடில within அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில். I couldn't finish it within the given time.
அடுத்து, அவரை 2 மாசமா நான் பார்க்கவே இல்ல. அவரை 2 மாசமாவே நான் பார்க்கவே இல்ல. எப்படி சொல்லலாம்? I haven't seen him for 2 months. I haven't seen him for 2 months. I haven't seen him for 2 months. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாவே அவரை நான் பார்க்கவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாவே அவரை நான் பார்க்கவே இல்ல. எப்படி சொல்லலாம்? I haven't seen him for about 2 months. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவரை 2 மாசமாக நான் பார்க்கவே இல்லை. I haven't seen him for 2 months. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக அவரை நான் பார்க்கவே இல்லை. I haven't seen him for about 2 months. அடுத்து, நாளைக்கு காலையில் என்னை எழுப்ப மறந்துடாத. எனக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு காலையில் என்னை எழுப்ப மறந்துடாத. Don't forget to wake me up tomorrow morning. Don't forget to wake me up tomorrow morning. Don't forget to wake me up tomorrow morning. அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான சென்டென்சஸ். இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.